ஹலோ கைஸ், வெல்கம் டு itaste. இன்றைக்கி நம்ம வந்து கரூரில் இருக்கோம். திரும்பியும் கரூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வுட்லேண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு ஒரு கார்டன் ரெஸ்டாரண்ட். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குது. லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கார்டன் ஏரியா வித் சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு சில்ட்ரன் ப்ளே ஏரியா. அது இல்லாமல் ஒரு சூப்பர் ஃபுட்டு, ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெனு. இங்கே வந்து ஒரு 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 1 இயருக்கு முன்னாடி நான் சும்மா ஃபேமிலியோட வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். அப்போயே வந்து இந்த இளநீர் சிக்கன், பைனாப்பிள் சிக்கன், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. இப்போ வந்து மத்தியானமும் காம்போ ஆஃபரில் மாப்பிள்ளை விருந்துன்னு ஒன்று பண்ணுறாங்க. அதையும் நம்ம வந்து ஒரு டைம் மத்தியானம் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபார் நவ் டின்னருக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளுக்கு போயிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம். ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கமான். ஹாய், என் பேர் ரியா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பட் நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஹாய், என் பேர் அனிருத்தா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டிப்ஸ் ஸ்கூலில் எனக்கு பிடிச்சது வந்து சிக்கன் பிரியாணி. ஹாய், என் பேர் ஸ்மிருதி. நான் டிப்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன், 3rd ஸ்டாண்டர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான். Hello, I'm Anirudh. I'm studying 2nd standard. I like for this noodles. Hi, I'm Sonika. I'm in 2nd standard 2B, and I'm 2A, and I'm from South. I like this noodles. Hi, I'm Adira. I'm studying 2A. Tips. What's your favorite food? Fish. Hi, my name is Yuta. Yuta. I like noodles. I'm studying in Eurokids, Chennai. என் பேர் வந்து கிருஷ் சிதம்பரம். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஜீலிட்ரா வேல்யூ ஸ்கூல். நான் இங்கே வந்து எப்பயுமே எங்கள் வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து எப்பயுமே ரெகுலராக வருவேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷே வந்து பார்பிக்யூ விங்ஸ். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. எல்லாமே ஸ்பெஷலாக வித்தியாசமான டிஷ்ஷஸ் தான் இங்கே. மெனு கார்டே வந்து எனக்கு கொஞ்சம் மற்ற ஹோட்டல்ஸோடு இங்கே வந்து மெனு கார்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, பைனாப்பிள் சிக்கன் இருக்குது, எல்னி சிக்கன் இருக்குது, ஆரஞ்ச் சிக்கன் இருக்குது. ஸோ அந்த பேரில் மட்டும் இல்லை, அவங்க வந்து அந்த அந்த இப்போ இளநீ சிக்கன்னா அந்த எல்னி அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த எல்னிலேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நம்ம யூஸ்வலாக சூப் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சூப்பை வந்து பானிபூரிக்குள்ளே போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ ஸ்டஃபிங்லாம் போட்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அந்த சூப்பை மட்டும் அப்படியே உள்ளுக்கு ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சூடாக மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஆஸ் அ ஸ்டார்டர் வந்து செம்ம ஸ்டார்டர். அதாவது அந்த அந்த பூரிக்குள்ளே சிக்கன் மின்ஸ்ட் மீட் வச்சு அந்த ஆனியன்ஸ்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் அந்த பானிபூரியில் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த பானிக்கு பதிலாக நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப் மாதிரி, நாட்டுக்கோழி சூப், நாட்டுக்கோழி ரசம் வச்சு தராங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ சூப்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காட்டு வறுவல், நாட்டுக்கோழி காட்டு வறுவல், நண்டு காரக்குடி வந்து கிரேவி வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து நம்ம 3ஆவது டைம் வந்திருக்கோம். இங்கே என்ன எங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இங்கே கொடுக்குற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அன்னன்னைக்கு உண்டானது அன்னன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் கிடைக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே இந்த கோழி வளர்த்துறாங்க. அதனால் அந்த கோழி உணவு வளர்த்தி இவங்களே வந்து அந்த கோழியை வந்து நமக்கு உணவு சாப்பாடு செஞ்சு தராங்க. அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கடைக்கு சாப்பிட வந்துட்டுருக்கேன் அடிக்கடி. டின்னரில் பார்த்திங்கன்னா தந்தூரி, சைனீஸ், நார்த் இண்டியன், பார்பெக்யூ, மற்றபடி நம்ம நார்மல் கல் ஐட்டம் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வந்து நார்மலாகவே பண்ணிகிட்ருக்கோம்.
பார்ட்டி ஹால் நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 500 பீப்புளுக்கு பண்ணுற மாதிரி ஆடிட்டோரியம் ஹால் நம்ம வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு 60 மெம்பர்ஸ்க்கு பண்ணுற மாதிரி ஏசி ஹால் ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஓப்பன் பார்ட்டி பண்ணுற மாதிரியும் நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடமும் வச்சுருக்கோம். தந்தூரி சிக்கன் ஓகே. இங்கே சொல்லிடுங்க. நாட்டுக்கோழி ஆரஞ்சு சிக்கன். நாட்டுக்கோழி ஆரஞ்சு சிக்கன். இந்த ஸ்டைல் இது வந்து சிக்கன் பட்டியாலா சிக்கன் மின்ஸ்ட் மீட் போட்டு பண்ணுற ஒரு கிரேவி, மீடியம் ஸ்பைஸாக நான்கெல்லாம் குட் காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கிரேவி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில். அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி பைனாப்பிள் சிக்கன். இது வந்து லவ்லி ஃபிஷ்ஷு, வஞ்சரம் ஃபிஷ்ஷோட போன்லெஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஆயில் ஃப்ரை ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைனீஸ் சாஸ் போட்டு குக் பண்ணுறோம். அது ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். இது நம்மளோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது வந்து க்ரீமி பன்னீர். வெஜ்ஜில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலனால இது பண்ணியிருக்கோம். வந்து மில்க் பேஸில் ஒரு சாஸ் குக் பண்ணிட்டு அதில் பன்னீர் ஃப்ரை பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃபாஸ்ட் மூவிங் டிஷ் ஒன்று. இதிலே வந்து க்ரீமி சிக்கனும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இது வந்து இளநீர் சிக்கன். இங்கே ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங் டிஷ்ஷு, நம்மளோட யூனிக் டிஷ்ஷு. உட்லாண்ட்ஸ்னாலே இளநீர் சிக்கன்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் நிறைய ஐட்டம் இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நம்ம இங்கேயே க்ரோ பண்ணி இங்கேயே நம்ம கட் பண்ணி பண்ணுறோம். வெளியில் நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. இப்போ அந்த மாதிரி டிஷ்ஷஸில் பார்த்திங்கன்னா இளநீர் சிக்கன், பைனாப்பிள் சிக்கன், ஆரஞ்சு சிக்கன் இதெல்லாம் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். அந்த இளநீ வாட்டர் ஊற்றியே குக் பண்ணுற மாதிரி இந்த 3 ஐட்டம் அதே மாதிரி தான் அந்த ஸ்டைலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபிஷ்ஷில் வஞ்சரம் ஃபிஷ்ஷு, பாஷா எல்லா டிஷ்ஷஸும் வந்துருச்சு. எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாங்க. வந்து நம்ம வந்து நான்லேருந்து ஆரம்பிக்கலாம். பட்டர் நான் பாருங்கள். யூஸ்வலாக எங்கேயுமே பட்டர் நான் வந்து இப்படி இருக்காது. பயங்கரமாக ஃப்ளஃபியாக இருக்குது. அந்த ஃப்ளஃபினஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலாக பட்டர் நான்னா கொஞ்சம் அந்த தின்னாக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். சாஃப்ட்னஸ்ஸே ஒரு வித்தியாசமான சாஃப்ட்னஸ். எனக்கு அந்த டெக்ஸ்சரே எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இது வந்து மின்ச்டு மீட் அப்படின்னாங்க. சிக்கனில் இது மின்ச்டு மீட். ஸோ இதை போட்டு பார்க்கலாம். இது வந்து நானுக்கு, பட்டர் நானுக்கு இதுதான் காம்பினேஷன். ரைட், நெக்ஸ்ட் வந்து இளநீர் சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இளநீர் சிக்கன், அந்த இளநியோட வழுக்கல், அந்த தண்ணி அதெல்லாம் போட்டு இந்த சிக்கனை செஞ்சுருக்காங்க. சர்வ் பண்ணுறதுமே அந்த இளநியில் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் நான் முன்னாடி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் இது. ஸோ ஸ்வீட் அண்ட் ஸ்பைசினஸ் ரெண்டுமே கலந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் சிக்கன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த பைனாப்பிள் இருக்கிற கிரேப் பண்ணி சிக்கனோட போட்டு குக் பண்ணி அப்புறம் சர்வ் பண்ணுறதும் அந்த பைனாப்பிள் அந்த அவுட்டர் லேயரோட சர்வ் பண்ணுறாங்க. இதையும் டேஸ்ட் பண்ணுறோம். அந்த மின்ஸ்டு சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் வந்து ஒரு பட்டர் சிக்கன் மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்குது. மீட் வந்து நல்லா மின்ஸ்டாக இருக்குது. டேஸ்ட் அமேசிங். அதுவும் அந்த நானுக்கு இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான்ஸ் தட் ஐ ஹவ் ஹேட் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா ஆறிடுச்சு. அந்த வீடியோலாம் எடுக்கும்போது ஆறிடுச்சு. பட் யூஸ்வலாக நான் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ரப்பரி டெக்ஸ்டர் வந்துடும். பட் இது அப்படி கிடையாது. ஆறுனதுக்கு அப்புறமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, டெண்டராக இருக்குது. எக்ஸலண்ட். திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் நான், பட்டர் நான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே சாப்பிட வேண்டிய ஒரு டிஷ் இந்த நானும் இந்த மின்ட் சிக்கனும். அமேசிங். நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, ஈரல் சுக்கா. அப்போ இது வந்து பிரியாணியோடையே தரீங்க, ஈரல் சுக்கா தரீங்க. ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஓகே. அடுத்தது அந்த இளநீர் சிக்கனை சாப்பிட்லாம். சிக்கன் நல்லா இருக்குது. சிக்கன் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி அந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸை தருது. உள்ளுக்கு அப்படியே சாப்பிட சாப்பிட ஒரு ஸ்பைசினஸ். ஸோ ஸ்வீட்னஸ் அண்ட் ஸ்பைசினஸ் வித் அண்ட் எக்ஸலண்ட் சிக்கன். இன்னும் ப்ராய்லர் போடல, நாட்டுக்கோழி தான் போட்டிருக்காங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டாகுது, எக்ஸலண்ட் ஆகுது.
இதுவும் நீங்கள் கேட்ட ஒரு 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 நல்ல டிஷ் தான் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட அந்த வழுக்கல், அதாவது முத்துன தேங்காய் கிடையாது, அந்த டெண்டர் கோகோனட்டோட அந்த அந்த மீட்டுன்னு வைங்களேன், அதுதான் இது. ஸோ வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்குது. அந்த சிக்கனோடு சேர்ந்து சாப்பிடும்போது அமேசிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு சிக்கன். அதே மாதிரி தான் அந்த ஆரஞ்சோட ஃப்ளஷ்ஷை அப்படியே சிக்கனில் மிக்ஸ் பண்ணி அவங்க சர்வ் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு தோலில் சர்வ் பண்ணுறாங்க. இதையும் டேஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் வஞ்சரத்துலேயே ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பிளாக் பெப்பர் அப்புறம் சாஸ்லாம் போட்டு டாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மஞ்சளத்தில் செம்மையாக இருக்குது. இன்னும் சூப்பரான டிஷ் ஒன்று சிக்கன் பிரியாணி. இது ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து என்னென்னா பிரியாணிக்கு ஒரு தண்ணி குழம்பு கொடுக்குறாங்க, அது இல்லாமல் ஈரல் குழம்பு கொடுக்குறாங்க. அங்கே தான் இங்கே வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஈரல் கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலாக பிரியாணிக்கு இதை கொடுப்பாங்கன்னா இதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது சிக்கன் ஈரல், அது இல்லாமல் ஆனியன் ரைத்தா இருக்குது. ரைஸ் வந்து சீரக சம்பா தான். இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. யூஸ்வல் எல்லா இதுலேயும் பிரியாணி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். பட் அந்த ஈரல் இதுதான் யூஸ்வலாக எங்கேயுமே இப்படி அந்த ஈரல் அந்த கிரேவி தரமாட்டாங்க. சின்ன சின்ன ஈரல் பீசஸோட ஆகுது. அதை வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பர். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரியாணி தட் இந்த ஈரல் கிரேவி அதோடு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். இந்த ஈரல் கிரேவி வந்து பிரியாணியோடையே காம்பினேஷன் வர்றது. ஸோ சூப்பர் டேஸ்ட். அதே மாதிரி நம்மக்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் மாடரேட்டான ப்ரைஸஸாக இருக்கும். இந்த இளநீர் சிக்கன் பைனாப்பிள் சிக்கன்லாம் ஒரு 300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணி பர் பிளேட்டு 200 அந்த ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம். நாட்டுக்கோழி பிரியாணி ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் கொடுத்துட்ருக்கோம், அதான் மெயின். அப்புறம் அதே பிரியாணி வந்து கேஜி கணக்கில் ஒரு 1800 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ரைத்தா ப்ளஸ் ஈரல் குழம்பு, தண்ணி குழம்பு வித் ஒரு பாயில்டு எக்கோடு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நான் ரொட்டி அதெல்லாம் ஆவரேஜான 50-40 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. புரோட்டா ஒரு செட்டாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் 25. ஸோ மாடரேட்டான காஸ்ட்டில் இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு சூப்பர்ப் ஃபுட்டு. இங்கே வந்து பிரியாணிலேருந்து அந்த நான்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது அந்த நான் தான், அந்த பட்டர் நான் தான். அவ்வளோ சாஃப்ட். ஏன்னா அவங்க அதை செஞ்சு கொண்டு வந்து அந்த ஃபேன் காற்றுல கொஞ்சம் அந்த வீடியோலாம் எடுக்கிறது கொஞ்சம் ஆறிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரி டெக்ஸ்சர் வந்துடும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த ஆறுனதுக்கு அப்புறமும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது. அந்த மின்ஸ்டு சிக்கன் கிரேவியோட ஃபேண்டாஸ்டிக். மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி தி பட்டர் நான். தி சிக்கன் பிரியாணி தட் வாஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக். அதோட அந்த ஈரல் கிரேவி கொடுக்குறாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சிக்கன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட். இங்கே என்னென்னா நிறைய பேர் எல்லா ஃபேமிலிஸ் தான், ஃபேமிலியோட அவங்க சில்ட்ரன்ஸோட நிறைய பேர் வராங்க. அது ஈவினிங்கை நல்லா லெஜராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இது. ஆம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆம்பியன்ஸ், ஸ்பேஸ் நிறையா இருக்குது, அது இல்லாமல் ஹால்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, சாப்பிடுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் மை டேஸ்ட்.